அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் ஒரு குழந்தை பேசியதை பற்றி பார்ப்போம். மிக கொடுங்கோலன் ஆட்சியாளனாக இருந்த புரோன். அவன் வீட்டில் அவன் பெண் பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்வதற்காக ஒரு பெண் இருந்தார். அப்பொழுது புரோனின் மகளுக்கு தலையை சீவிக் கொண்டிருந்த பொழுது கையிலிருந்து சீப்பு தவறி கீழே விழுந்தவுடன் அல்லாஹ் என்று அந்த பெண்மணி சொல்லிவிட்டார். இதைக் கேட்ட புரோனின் மகள், நீ என்ன சொல்கிறாய்? உன்னுடைய இறைவன் என் தந்தைதானே, நீ யாரை வணங்குகிறாய்? வா என் தந்தையிடம் என்று புரோனின் முன் அந்த பெண்மணியை நிறுத்திவிட்டாள் அந்த மகள். பிறகு புரோன், என் மகள் சொல்வது உண்மையா? நீ யாரை வணங்குகிறாய்? உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்டான். அதற்கு அந்த பெண்மணி, அல்லாஹ் ஒருவனே இறைவன் என்று அவள் சாட்சி கூறினாள். இதைக் கேட்ட புரோன் மிகவும் கோபமடைந்து தன்னுடைய பணியாளர்களை வரவழைத்து மிகப்பெரிய ஒரு பாத்திரத்தை தயார் செய்து அதை நன்கு பழுக்க காய்த்து அதில் அந்த பெண்ணின் ஒவ்வொரு குழந்தைகளாக அதில் அவன் போட ஆரம்பித்தான். அப்படி ஒவ்வொரு குழந்தைகளாக போட்டுக்கொண்டே வரும்பொழுது கையில் ஒரு கை குழந்தை இருந்தது. அந்த பெண் கவலைப்பட்டால் போடுவதற்கு தயங்கினாள். குழந்தை அப்பொழுது பேசியது, தாயே நீ கலங்காதே, அல்லாஹ்வின் நரகம் இதைவிட மோசமானது, அதுக்கு இது எவ்வளவு மேலானது என்று அந்த குழந்தை பேசியது. மாஷா அல்லாஹ். அந்த பெண்ணின் ஈமானை பாருங்கள். இன்னும் இது போல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.